வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எல்லா எபிசோட்லயும் சொல்ற அதே விஷயத்தை தான் சொல்றேன். இந்த எபிசோட்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, அந்த பேரை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே புல்லட் பைக்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேரு பிரீத்தி அப்படின்றது. இந்த பொண்ணுமே ஒரு பொட்டி கடையில சிகரெட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கா. அங்க இருக்க பசங்க எல்லாம் சொல்லி விட்ட மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பொண்ணிய பார்த்தது இல்லையா, பேசாம வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதட்டி பேசுறாங்க. அதுக்கப்புறம் சிகரெட்டை வாங்கிட்டு ஸ்மோக் பண்றதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க கையில இருக்க ஒரு ரிங்கை பாக்குறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சா போடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ரிங் இருக்கு. ஏன் இந்த மாதிரி பாக்குறாங்கன்னு தெரியல. இப்ப திஷான்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாரு போல. இப்ப கூட இவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு தான் போறாரு, அதாவது விருப்பம் இல்லாமே தப்பா நடந்துட்டு போறாரு. இதை நினைச்சு திஷாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஷாலினின் வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க அம்மா உடம்பு முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பொண்ணுமே ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனையில இருக்காங்க போல. என்ன கேஸ் பிரச்சனைன்னு தெரியல. இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி லாயர் இங்க இருந்து கிளம்புறாரு. இதை நினைச்சு ஷாலினியும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 3 பொண்ணுங்களை காமிச்சாங்கல்ல, அந்த 3 பொண்ணுங்களுக்கும் போன் கால் வருது. இது எல்லாத்தையும் நமக்கு மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன கால் வருது அப்படின்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிர ஒரு மர்ம நபர் தான் பேசுறாரு. அந்த நபர் இருக்கார்ல, உங்க 3 பேருக்குமே ஒருத்தனால கஷ்டம்னு எனக்கு தெரியும், அவனை நான் சாவடிக்கிறேன், எனக்கு 500 ரூபாய் தந்தா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார் இவன் அப்படின்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் யோசிக்கிறாங்க. என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியல. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. மில்லந்த் அப்படின்ற ஒரு லாயரை காட்டுறாங்க. இவருமே கிளம்பலான்ற மாதிரி கார்ல ஏறி உட்கார்றாரு. ஷாலினின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு சட்டனி இவரோட கார்ல ஏறி உட்காடுறாங்க. நீ எதுக்காக ஏறுற, இறங்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி ஷாலினி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே காருக்குள்ள வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி பாரதி அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்ஐயை காட்டுறாங்க. அவங்க ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் மிலந்த கவனிக்கிறாங்க. மிலந்த பொறுத்த வரைக்கும் வருங்கால மருமகனா தான் இருப்பாரு. இப்ப மிலந்து காரை விட்டு ஷாலினி வேகமா இறங்கி போறதை இவங்க கவனிச்சிடுறாங்க. என்ன ஒரு பொண்ணு இறங்கி போறா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வண்டியை விட்டு இறங்குறாங்க. மிலந்த் என்ன இந்த பக்கம், காரை விட்டு இறங்கி போன பொண்ணு யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, கிளைண்ட் தான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஆனா இவரை லைட்டா சமாளிக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது. சரி, என் பொண்ணு கிட்ட பேசுறீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. நடுவுல பேசிட்டு தான் இருக்குன்ற மாதிரி மில்லந்து சொல்றாரு. சரி கிளம்புங்கன்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. நமக்கு பிரீத்தின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, இவ வீட்டுல ஸ்மோக் பண்ணிக்கிட்டே யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கா. யார்கிட்ட பேசுறான்னு தெரியல, ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்பதான் பாரதி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பாரதி தான் இவளோட அம்மா போல. இப்ப ஸ்மோக் பண்றதெல்லாம் நிறுத்திடுறா. இந்த இடத்துல சென்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப பாரதியும் உள்ள வந்து பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வர வழியில நான் மிலந்த பார்த்தேன், மிலந்துக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லல, எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாம் ஓகே தான்மா, ஏன் இந்த மாதிரிலாம் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவளுமே கேட்டுட்டு இருக்கா. கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஓகேவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இப்ப இவங்களுமே ரூமுக்கு போலான்னு நினைக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது, நீ ஸ்மோக் பண்ணது எனக்கு தெரியும், உன் அம்மா போலீஸ், அதை மறந்துடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆகா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவளுமே ஒரு லுக்க கொடுக்குறா. இப்ப அம்மாவும் வேற ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலா மிலந்த கல்யாணம் பண்றதுல இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல போல. மிலந்துக்கும் இவங்களுக்கும் காமன் ஃப்ரெண்டா அன்கூர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீ இன்னும் எவ்வளவு நாள் இந்த விஷயத்த மறைச்சிட முடியும், சீக்கிரமா உன்னோட அம்மா கிட்ட சொல்லுன்ற மாதிரி அன்கூர் சொல்லிட்டாரு. எதை பத்தி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்கன்னு தெளிவா புரியல. ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி பேச சொல்றாரா என்னன்னு தெரியல. இப்ப இவங்களுமே உங்ககிட்ட பேசணும்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன், கிளம்புறேன்ற மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவருமே திரும்பி ஷாப்புக்குள்ள போலான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இவர் மேல யாரோ கைய வைக்கிறாங்க. யார் கைய வைக்கிறா அப்படின்ற மாதிரி இவர் திரும்பி பாக்குறாரு. ஆனா யாரு கை வச்சாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப மிலந்தோட ஃபேமிலியை காட்டுறாங்க. மிலந்தோட அப்பா அம்மா கிட்ட தான் இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல பார்வதின்னு ஒருத்தங்க வேலை பாக்குறாங்க. அவங்களுமே இவங்களுக்கு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. மிலந்த் அப்பா இருக்காருல, ரிட்டையர்ட் ஜட்ஜா இருப்பாரு. அடிக்கடி இவருக்கு கேஸ்ல ஐடியா எல்லாம் கொடுப்பாரு போல. இன்னைக்கு நைட்டு வேற ஊருக்கு போனோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரம் இவர் வீட்டை விட்டு கிளம்புறத நமக்கு காட்டுறாங்க. அப்படி கிளம்பும் போது யாரோ கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு மத்தியானம் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு மத்தியானம் இந்த பாரதி இருக்காங்கல்ல, இவர்கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலான்றத பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பாரதி சொல்றாங்க. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு.
ஓஹோ, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு காரை விட்டு ஒரு பொண்ணு இறங்கி போனால, அந்த பொண்ணும் நீயும் பழகிட்டு இருக்கீங்க அதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கதான் செய்யுது. ஆனா உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்ல, அதனால தான் எனக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி பாரதி சொல்றாங்க. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பொண்ணுகிட்டயும் கோவப்படுறாங்க. மேற்கொண்டு இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப நைட்டு நேரம் பாரதி இருக்காங்கல்ல, ஒரு குற்றவாளியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. மேடம் நிறுத்துங்க, செத்து கித்து போயிட போறான்ற மாதிரி ஒருத்தர் தடுக்கிறாரு. என்னாச்சு மேடம், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரி திஷான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த திஷாவும் ஹஸ்பண்டுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து தராங்க. அவருமே குடிச்சு பாக்குறாரு. சூடு பத்தலன்றது இவருக்கு தெரியுது. இன்னும் சூடு பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. எங்க இப்பதான் போட்டன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால என்ன, நான் சூடு பண்ண சொன்னா சூடு பண்ண மாட்டியா, எதிர்த்து பேசுவியான்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு. காரணமே இல்லாம இவர் ஒய்ஃப் அடிப்பாருன்றது நமக்கு தெரிய வருது. இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நைட்டு நேரம் கேஸ் விஷயமா வேற ஊருக்கு போகணுன்ற மாதிரி அப்பா கிட்ட மில்லந்து சொன்னார்ல, இப்ப நைட்டு நேரம் வீட்டு வாசல்ல காரை எடுக்கிறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து யாரோ கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. தகவல் கேள்விப்பட்டு பாரதி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவோட எஸ்ஐ இவங்க தான், அதனால தான் வந்திருக்காங்க. ஆனா பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பாரதி மேலதான் கோவப்படுறாங்க. நீங்க தான் காலையில சண்டை போட்டு போனீங்க, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இங்க இருக்க மீடியாட்கள் இருக்காங்கல்ல, இந்த வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சோசியல் மீடியா முழுக்க இந்த வீடியோ தான் பரவிட்டு இருக்கு. மிலந்து கொல்லப்பட்டிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி நியூஸ் சேனல்ல போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேஸ்ல பாரதியும் மாட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற திஷாவோட ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்க வந்து பாருன்ற மாதிரி திஷா கிட்டயும் இந்த விஷயத்த காட்டுறாரு. திஷாவும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவங்களுக்கு பாரதியை ஏற்கனவே தெரியும் போல, எப்படி தெரியும்ன்றது தெரியல. கதை போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும். எபிசோட்ல லீடா ஒரு இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த விஷயத்தெல்லாம் நியூஸ் மூலியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கேஸ் இப்ப இவங்களுக்கு தான் வந்திருக்கு. பாரதி இதுக்கப்புறம் கேஸை விசாரிக்க கூடாதுன்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல முடிவு பண்ணிருப்பாங்க. இவங்க கிட்ட கேஸை தந்திருப்பாங்க. இவங்களும் விசாரிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. முதல்ல மிலந்தோட வீட்டுக்கு போலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதனால பாரதி மேல சந்தேகப்பட்டு அந்த மாதிரி பேசுனீங்க, கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அன்னைக்கு எக்ஸாக்ட்டா என்ன நடந்ததுன்றதை இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப பாதி மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. இப்பதான் மீதியை காட்டுறாங்க. என் பொண்ணுக்கெல்லாம் விருப்பம், நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதன்ற மாதிரி பாரதி சொல்றாங்க. உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்ல, ஏன்னா உங்க பொண்ணுக்கு பசங்களை பிடிக்காது, பொண்ணுங்களை தான் பிடிக்கும், அவ ஒரு லெஸ்பியன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அம்மா இவன் போய் சொல்றான், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லன்ற மாதிரி பிரீத்தி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் வைக்காதன்னு பாரதி சொல்றாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்குன்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாரு. பிரீத்தி இருக்காங்கல்ல, திஷாவை கிஸ் பண்ற மாதிரி தான் இந்த போட்டோ இருக்கு. பிரீத்தியும் காமிச்சோன்னு பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அம்மா இந்த போட்டோவெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. பொண்ணை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தேன், அந்த ஃப்ரீடத்தை இப்படிதான் மிஸ்யூஸ் பண்ணுவியான்ற மாதிரி பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. தம்பி மன்னிச்சிருப்பா, இவளை எப்படியாவது நான் சரி பண்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு ஒரு லெஸ்பியனு, அவ பொண்ணு மேலதான் ஆசைப்படுறா, நீங்க பொண்ணைய கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இவங்க இதை கேட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பொண்ணுக்கு இருக்கிறது மென்டல் ப்ராப்ளம் மட்டும்தான், சீக்கிரமா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவேன், பேசின மாதிரி நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை சாவடிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்திருப்பாங்க. இதனால தான் பையன் இறந்தோன்னே பேரண்ட்ஸ்க்கு அவங்க மேல சந்தேகம் வந்திருக்கும். இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க பையனை பொறுத்த வரைக்கும் லாயரு, அதனால நிறைய பேர் கூட பிரச்சனை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி உங்க ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஜட்ஜு, இதனால எதிரிங்க ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எடுத்தோன்னு பாரதி மேல சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரி நாங்க என்ன ஏதுன்னு பாக்குறோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த விஷயத்த நம்ம சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. வேணாம் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல போலீஸ் கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம இவங்க மறைக்கிறாங்க போல. என்ன விஷயத்த மறைச்சாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. இப்ப மானசி அப்படின்ற ஒரு 21 வயசு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ஒரு இடத்துல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான சர்டிபிகேட்டை தாங்க, அதை வச்சுதான் வேலைலாம் வாங்க முடியும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. நீ பேலன்ஸ் ஃபீஸை தாமா, அப்பதான் சர்டிபிகேட்டை தர முடியும், அது வரைக்கும் தர முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் இங்க இருக்க லேடி சொல்றாங்க. இந்த பொண்ணு கிட்ட ஃபீஸை கட்டுற அளவுக்குலாம் காசு இல்ல. இந்த பொண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பிரீத்தியும் அம்மாவையும் இந்த இடத்துல உட்கார வச்சிடுறாரு. நீங்க கிஸ் பண்ற பொண்ணு யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே தயங்கி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ பேரு திஷா, அவ ஆல்ரெடி மேரிட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மா கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே மிலந்து இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட தான் காட்டியிருப்பாரு. அந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மிலந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட போன்ல காமிச்சிருப்பாரு. தயவு செஞ்சு என்னோட அம்மா கிட்ட சொல்லாதன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க.
சொல்லாம எவ்வளவு நாள் மறைக்க முடியும், சீக்கிரமா சொல்லுன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. என் அம்மா என்ன சாவடிச்சிருவாங்கன்ற மாதிரிலாம் இவங்க பயப்படுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சொல்லி தானே ஆகணும், நான் வேணா சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு. வேணாம் நானே சமயம் பார்த்து என்னோட அம்மா கிட்ட சொல்றேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் கல்யாண பேச்சு வந்ததில்ல, அதனால தான் அவரே சொல்லியிருப்பாரு. நீங்க இவ்வளவு சொல்லியோ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாரு, அதனால உங்களுக்கு கோவம் வந்திருக்கு, அதனால ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, நான் எதுக்காக ஷூட் பண்ணி சாவடிக்க போறேன், நான்லாம் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மர்ம நபர் கிட்ட இருந்து எனக்கு போன் கால் வந்தது. அந்த மர்ம நபர் யாரை கொல்லணுமோ சொல்லுங்க, 500 ரூபாய் தந்தா போதும் கொன்றுறேன், என்கிட்ட கன் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னான்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, அவனை வச்சுதான் தீர்த்து கட்டினீங்களான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல நான்லாம் எதுவுமே பண்ணல, அவன் பேசிட்டு இருக்கும் போதே நான் காலை கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலுமே இன்ஸ்பெக்டர் இவங்களை கார்னர் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பாரதி டென்ஷன் ஆயிடுறாங்க. அவன் ஒன்னும் அவ்வளவு சுத்தமானவெல்லாம் கிடையாது, ஒரு பொண்ணு கூட அவன் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா மிலந்து ஷாலினின்னு ஒரு பொண்ணு கூட கார்ல பேசிட்டு இருந்திருப்பாரு. இவங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னதான் அந்த பொண்ணு வேகமா எந்திரிச்சு போயிருப்பா. கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பழக்கம் போயிருக்குன்ற மாதிரிலாம் பாரதி இந்த இடத்துல சொல்றாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட மிலந்தோட ஃப்ரெண்டை பத்தி விசாரிச்சிருப்பாங்க. அன்கூர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இவங்க கிட்ட கேட்கும் போதும் அன்கூரை பத்தி சொல்றாங்க. ஓஹோ, அன்கூர் காமன் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அந்த அன்கூர் கிட்டையும் விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரி இவங்களை அனுப்பி விடுறாரு. இப்ப தீபக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. மிலந்து சுடப்பட்டதை பத்தி நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் இவர் படிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ஷூட் பண்ண கன்னு இவர்கிட்ட தான் இருக்கு. இவர் தான் ஷூட் பண்ணாரா என்னன்னு தெரியல. இப்ப பெட்டிக்குள்ள போட்டு அந்த கன்னெல்லாம் மூடி வச்சிட்டு இருக்காரு. நாட்டு துப்பாக்கின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை வச்சுதான் மிலந்து கொல்லப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. நாட்டு துப்பாக்கியை பொறுத்த வரைக்கும் கம்மி காசு இருந்தாலே வாங்கிடலாம், அதனால யாருனால இந்த கொலையை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு பாரதி மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஏன்னா பாரதி எல்லார்கிட்டயும் ரொம்ப ரூடா நடந்துப்பாங்க. அவங்க கூட கோவத்துல இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரீத்தி கிஸ் பண்ண பொண்ணோட பேரு திஷான்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, இப்ப திஷாவோட வீட்டுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. இத பத்தி எல்லாம் ஹஸ்பண்டுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த போட்டோவை பார்த்தோன்னே திஷாவை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. வீட்டுக்கே வந்து திஷாவை மிரட்டி இருப்பாங்க. நீலாம் என்னடா ஆம்பள, உன்னோட பொண்டாட்டி வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கா, இதை கூட கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் என் பொண்ணுகிட்ட பழகனா இவ கதையை முடிச்சிருவான்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இதனால தான் நியூஸை பார்த்து இவர் சந்தோஷமா கூப்பிட்டுருப்பாரு. இவர் சும்மாவே ஒய்ஃபை போட்டு அடிப்பாரு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. ஒய்ஃப் முகம் முழுக்க காயம் இருக்கிறத இங்க இருக்க லேடி ஆபீசர் கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒய்ஃபை அடிச்சுன்னு தெரிஞ்சது, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்டுக்கு வார்னிங் தந்துட்டு கிளம்புறாங்க. அந்த மிலந்து பாரதி கிட்ட ஒரு போட்டோவை காமிச்சாரு பாத்தீங்களா, அந்த போட்டோவையும் அன்கூர் தான் அனுப்பியிருப்பாரு. அதனால அன்கூர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. அன்கூருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. அன்கூர் வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் எதர்ச்சியா ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பாரு. பிரீத்தி இருக்காங்க பாத்தீங்களா, திஷாவை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ல தான் இது நடந்திருக்கும். இவருமே அதை பார்த்தோன்னா ஷாக் ஆயிருப்பாரு. அந்த விஷயத்த போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு. ஃப்ரெண்டுன்ற உரிமையில பிரீத்தி கிட்ட பேசியிருப்பாரு. பிரீத்தியும் தான் ஒரு லெஸ்பியன் அப்படின்றத ஒத்துருப்பாங்க. சீக்கிரமா உன்னோட அம்மா கிட்ட சொல்லு, இந்த கல்யாணத்தை நிறுத்துன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி இவங்க பேசிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இவங்க பேசிக்கிற விஷயத்தெல்லாம் மிலந்து கவனிச்சிருப்பாரு. நீங்க 2 பேருமே 1 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருந்தீங்க, அப்படி என்னடா பேசிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி மிலந்து கேட்டிருப்பாரு. சரி உண்மையை சொல்லிடலான்றதுக்காக இவருமே உண்மையை சொல்லியிருப்பாரு. அந்த போட்டோவையும் தந்திருப்பாரு. இது மூலியமா தான் பாரதி கிட்ட மிலந்து போட்டோவை தந்திருப்பாரு. மிலந்து நிறைய கேஸ விசாரிச்சிருப்பான். அதுல யாராவது எதிரிங்க உருவாயிருக்க வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி கேக்குறாங்க. 2-3 கேஸ்ல எதிரிங்க உருவாயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. பர்டிகுலரா ஒரு கேஸ பத்தி சொல்றாரு. ஒருத்தர் ஏமாத்தி நிறைய சொத்தெல்லாம் சேர்த்திருப்பாரு. மிலந்து தான் அவரை லாக் பண்ணிருப்பாரு. அதனால கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவர்கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் கைப்பற்றிரும். ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிருப்பாங்க. நமக்கு மானசின்னு ஒரு பொண்ணை நடுவுல காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு வீட்டுக்கு தண்ணி ஊத்துற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. போன வேலை என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சர்டிபிகேட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஃபீல் பண்றாங்க. இந்த வீட்டுல எஜமானியா இருந்திருப்பாங்க, இப்ப சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை நினைச்சு வாட்ச்மேனே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வராங்க. குருநாத் அப்படின்ற ஒருத்தரோட சொத்தை தான் கைப்பற்றி இருப்பாங்க. அந்த வீட்டுல தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது குருநாத் வீடு தானேன்ற மாதிரி கேக்குறாங்க. குருநாத் வீடா இருந்தது, இப்ப குருநாத்தோட வீடு இல்ல, நான் குருநாத்தோட பொண்ணு தான், இப்ப இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி மான்சி சொல்றாங்க. அப்பா அம்மா எங்கன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க.
அவங்க துக்கம் தாங்காம இறந்து போயிட்டாங்க. இப்ப நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சோகமா பேசுறாங்க. மிலந்தால் தான் உங்களோட சொத்தெல்லாம் கையை விட்டு போயிருக்கு, அவன் மேல உனக்கு கோவம் இருக்குல்லன்ற மாதிரி கேக்குறாரு. சார், என் பேரண்ட்ஸ் ஏமாத்தி சொத்தை சேர்த்திருக்காங்க, என் பேரண்ட்ஸ் மேலதான் எனக்கு கோவம் இருக்குன்ற மாதிரி மான்சி சொல்றாங்க. மான்சியை பத்தி விசாரிக்கும் போது அவங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறதுலாம் இவங்களுக்கு தெரிய வருது. அந்த கோவத்துல கூட அந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த பொண்ணு மேலயும் லைட்டா ஒரு கண்ணை வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. மிலந்து கூட கார்ல ஒரு பொண்ணு பேசினாங்கல்ல, அந்த பொண்ணோட பேரு ஷாலினின்றதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஷாலினியை பொறுத்த வரைக்கும் மிலந்து வீட்டுல வேலை பார்த்த பொண்ணு தான். மிலந்து அப்பாக்கு எதிராக அவ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா சார், கேஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன கேஸ் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இந்த பொண்ணுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா அப்பா இருக்கார்ல, அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு, அந்த பொண்ணு அதை போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கா, அதை வச்சுதான் கேஸ் மாதிரிலாம் ஃபைல் பண்ணிருப்பா. இதை எதுக்காக நம்ம கிட்ட சொல்லாம விட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப டீமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கே அம்மா சொல்லான்னு சொன்னாங்கல்ல, இத பத்தி தான் அம்மா சொல்லலாம்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப அப்பா இருக்கார்ல, என்ன விஷயம்ன்றத டீடைலா எக்ஸ்பிளைன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஷாலினி ஒழுங்கா தான் வேலை பார்த்திருப்பாங்க, திடீர்னு அப்பாக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க, இவர் தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. வீட்டுல கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்பாவும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, இவ பொய் சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நானா பொய் சொல்றேன், என்கிட்ட தப்பா நடந்துகிட்டு எப்படி உங்களால இப்படி நடிக்க முடியுது, என்கிட்ட போட்டோ ஆதாரமா இருக்குன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. இது ஃபேக்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பையன் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அப்பவும் ஃபேக்குன்ற மாதிரி தான் சொல்றாரு. எனக்கு நஷ்ட ஈடு மாதிரி தரணும், அப்படி இல்லைன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன்ற மாதிரி கோவமா இந்த பொண்ணு கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியா உட்காந்து பேசியிருப்பாங்க. எப்படி அந்த பொண்ணுக்கு நஷ்ட ஈடு தந்தீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நாங்க எதுக்கு சார் நஷ்ட ஈடு தரணும், உண்மையா அந்த பொண்ணு கிட்ட நான் தப்பாவே நடந்துக்கல, அந்த பொண்ணு மார்பிங் தான் பண்ணிருக்கா, அதை செக் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு அனுப்பி என்னோட பையனை செக் பண்ண சொன்னேன், செக் பண்ணி ரிசல்ட்டுமே வந்துருச்சு, அவ பொய் சொல்றான்றது தெரிஞ்சிருச்சு, இது மூலியமா எங்க சைடு பாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிருச்சு, அது மூலியமா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம் நாங்க முடிவு பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உண்மையிலேயே போட்டோ ஃபேக் தானா, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சந்தேகமா கேக்குறாரு. சார், உண்மையிலேயே போட்டோ ஃபேக் தான் சார், அது அவளுமே ஒத்துக்கிட்டா, என் அம்மா ஆபரேஷனுக்காக காசு தேவைப்பட்டது, அதனால தான் இந்த மாதிரி கேட்டேன், காசை தாங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சினா, ஆனா நாங்க தர மாட்டோம்னு சொல்லிட்டோன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரி, அந்த பொண்ணை விசாரிக்கலான்னு வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுல அந்த பொண்ணு இல்லன்னு தெரிய வருது. சரி, வெயிட் பண்ணலான்ற மாதிரி வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஷாலினி வந்து இவங்கள பாத்துறா. இப்ப பார்த்தவ சட்டுன்னு இங்க இருந்து ஓட பாக்குறா. இவ ஓடிட்டு இருக்கும் போது இவங்க கவனிச்சிடுறாங்க. பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக பார்த்தோன்னே ஓடுனன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மிலந்து கேஸ்ல என்ன லாக் பண்ணிருவீங்கன்னு பயத்துல தான் ஓடுனன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே இவங்க போட்டோவை எடிட் தான் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கினா அம்மாவை காப்பாத்தலாம் நினைச்சிருப்பாங்க, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு கார்ல கூட இது சம்பந்தமா தான் இவங்க பேசியிருப்பாங்க. உன் அம்மாவை காப்பாத்தணும்னு சொல்லி கூட அவன் காசு தரல, நீ கோவத்துல இருந்திருக்க, இந்த கொலையை பண்ணிருக்க, மோட்டிவ் கரெக்டா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், நான் கோவமா இருந்தது உண்மைதான், ஆனா நான் கொலைலாம் பண்ணல சார், இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மர்ம நபர் கால் பண்ணான் சார், உனக்கு ஒருத்தனை கொல்லணும்னு எனக்கு தெரியும், வெறும் 500 ரூபா தா, நான் அவனை கண்ணை வச்சு ஷூட் பண்ணி சாவடிக்கிறேன்னு சொன்னான் சார், ஆனா நான் வேணான்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ஏறக்குறைய இவங்க விசாரணை பண்ண 3 பொண்ணுங்கள இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணுங்க சொல்றது உண்மைதான் அப்படின்றத இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த பொண்ணுங்களுக்கு எந்த நம்பர்ல இருந்து கால் வந்ததோ அந்த நம்பரை செக் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஃபேக்கா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, இருந்தாலுமே ஃபேக் நம்பர் மூலியமா அவனை ரீச் பண்ண முடியுமான்றத ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. தீபக்னு ஒருத்தன் கிட்ட தான் அந்த கன் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அவனுமே ஒரு இடத்துல குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்கான். இப்போ ஒரு லேடி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. புதைச்சிரு அப்படின்ற மாதிரி கன்னை தராங்க. இவனுமே அந்த குழிக்குள்ள கன்னை போட்டு புதைச்சிட்டு இருக்கான். இந்த லேடி யாருன்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. மிலந்து அவரோட வீட்டு வாசல்லே கொல்லப்பட்டிருப்பாரு. அந்த சமயம் பேரண்ட்ஸ் வெளியே தான் இருந்திருப்பாங்க. ஒருவேளை பேரண்ட்ஸ்க்கும் மிலந்துக்கும் பிரச்சனை இருந்து பேரண்ட்ஸே ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி நடந்தாலும் பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்கல்ல, வீட்டுல இருக்க வேலைக்காரங்க கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுல பார்வதின்னு ஒருத்தங்க தான் வேலைக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை எல்லாம் நடந்ததா அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. இந்த சமயம் தான் வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தார்ல, அதனால திஷா வீட்டுல இருக்க நகை நட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க. இங்க போன ஒரு ஆபீசர் இருக்கார்ல, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாரு. அந்த திஷா தனியா போயிருக்கலாம் வாய்ப்பே கிடையாது, போனா பிரீத்தி கூட தான் போயிருப்பா, அதனால பிரீத்தி வீட்டுல இருக்காளான்றத உடனே செக் பண்ணுங்க, வீட்டுல வச்சு லாக் பண்ண பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப வேகமா கிளம்பி பிரீத்தியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா பிரீத்தி அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க போல. ஏன்னா இந்த பாரதி இருக்காங்கல்ல, ஒரு ஆபீசர்
ஆபீசரை வர வச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் வராரு. பிரீத்தி எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பிரீத்தி வீட்ல இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு பொண்ணுங்களோட போனை வச்சு அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்றாங்க. ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. இன்னும் ரெண்டு பேருமே வேற வேற டைரக்ஷன்ல இருக்காங்க. பிரிஞ்சு போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் ஆளுங்களோட ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, வேற ஒரு அசிஸ்டன்ட் கூட பார்க் பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்க் பகுதியில தான் டவர் காட்டுது. இப்ப ரெண்டு பேருமே அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. பைக்கை பாத்துடுறாங்க. இங்கதான் எங்கேயோ இருக்கா போலன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ரத்தக்கரை வேற இருக்கு. அதெல்லாம் இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. மேற்கொண்டு எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா பிரீத்தி ஒரு இடத்துல கீழே விழுந்து கிடக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே பக்கத்துல போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. பிரீத்தி வயிற்றுல யாரோ குத்தி இருக்காங்க. பிரீத்தி ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி திஷாவை காட்டுறாங்க. நகை எல்லாத்தையும் ஒரு கடையில விக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் எடுப்புன்னு சொல்லிட்டாரு. அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. என்ன மேடம் எல்லாத்தையும் விக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. இவங்களை லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாரு. இவங்க தான் பிரீத்தியை குத்தி இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே பண்ணதுக்கான காரணத்தை சொல்றாங்க. ரெண்டு பேருமே கிளம்புற மாதிரி ஏற்கனவே பேசியிருப்பாங்க. அப்படி பேசிதான் இவங்க பார்க்ல மீட் பண்றாங்க. நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன், இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் திஷா சொல்றாங்க. பிரீத்தியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. அப்பதான் பிரீத்திக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணா அம்மா தான் பேசுறாங்கன்னு தெரிய வருது. இவ வீட்ல இல்லன்னு சந்தேகப்பட்டு தான் அம்மா கால் பண்ணிருப்பாங்க. இவளுமே ஓடி போக போறன்ற மாதிரிலாம் சொல்றா. இது தெரிஞ்சோன்னு அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப எமோஷனலா இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் ஓடி போனன்னு வச்சுக்கோ, அம்மா செத்து போயிட்டுன்ற நியூஸ் தான் உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பொண்ணுமே அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சொல்றா. அப்ப வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. பேசாம வீட்டுக்கே போயிடலான்ற மாதிரி இவ யோசிக்கிறா. என்ன மன்னிச்சிரு, என் அம்மாவை மீறி இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியாது, நான் திரும்பி வீட்டுக்கு போனோன்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற திஷா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? அவனுக்கு தெரியாம நகையெல்லாம் சாமர்த்தியமா தூக்கிட்டு வந்தேன். இப்ப திரும்பி நகையோட வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோ, அவன் என்ன அடிச்சே சாவடிச்சிருவான். உனக்கு என்ன பார்த்தா விளையாட்டா போயிடுச்சுல, என் கூட வரியா இல்லையான்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்றா. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, பேகுக்குள்ள இருந்து ஷார்ப்பா ஒரு பொருள் எடுக்கிறாங்க. நீ வரலன்னா உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சட்டுன்னு வயிற்றுல குத்திடுறாங்க. அதை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. அவ கண்டிப்பா செத்திருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், கோவத்துலதான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதே கோவத்துல தான் மிலந்தியும் சாவடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஏன்னா பிரீத்தி உங்களுக்கு கிடைக்கிறதுல மிலந்து தான் டிஸ்டர்பன்ஸா இருக்காரு. அதனால தானே ஆளை வச்சு கதையை முடிச்சிட்டீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் சத்தியமா மிலந்தோட சாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்றத இன்ஸ்பெக்டருமே புரிஞ்சுக்கிறாரு. அப்ப யார் தான் இந்த விஷயத்த பண்ணது அப்படின்ற மாதிரி ஆளுங்களாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. ஆக்சுவலா பார்வதியின் வேலைக்காரி கிட்ட விசாரணை பண்ணாங்கல்ல, அந்த வேலைக்காரி வந்து தீபக்னு ஒரு ரவுடி கிட்ட பேசி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அவன் இதுக்கு முன்னாடி பெரிய தப்பெல்லாம் பண்ணிருப்பான், இப்பதான் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் பார்வதி எதுக்காக தீபக் கூட கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கா, ஏதோ தப்பா இருக்கு, இது சார்ந்து நம்ம விசாரணை பண்ணோம், அந்த தீபக்கை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த தீபக்கோட எக்ஸாக்டான அட்ரஸ்லாம் இவங்க கிட்ட இருக்காது. தீபக் கூட தொழில் பண்ணாம பாத்தீங்களா, அவன் கிட்ட தீபக் எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. அவன் சீட்டாடுற இடத்துல தான் இருப்பான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே சீட்டாடுற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கதான் தீபக் சீட்டாடிட்டு இருக்கான். அங்க வச்சு சட்டுன்னு அவனை லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக பார்வதி கிட்ட பேசின, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அடுத்ததா பார்வதி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. நீ கடைசியா கால் பண்ணிருக்க, எதுக்காக கால் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பார்வதியே இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீபக்கு கூட சேர்ந்து ஒரு பொண்ணு கண்ணை புதைச்சாங்க பாத்தீங்களா, அது யாருன்றதை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது, மான்சி தான் கண்ணை தந்து புதைக்க சொல்லியிருப்பாங்க. மான்சி தான் இவன் மூலியமா இந்த கொலையை பண்ணிருக்காங்க. ஏன் எதுக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மிலந்த பொறுத்த வரைக்கும் அப்பாக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணாரு பாத்தீங்களா, அதுல அப்பா கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட்டுருப்பாரு. இதை பாக்குற இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. இவங்களுமே லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த மிலந்து தானே, அவன் கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால்தான் தீபக்கை லவ் பண்ற மாதிரி நடிச்சுன்னு சொல்றாங்க. எது நடிச்சியான்ற மாதிரி தீபக்கும் இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. தீபக்கா சாமர்த்தியமா ஏமாத்தி தான் இந்த விஷயத்த பண்ண வச்சிருப்பாங்க. மிலந்தி இறந்து போனா டவுட் நம்ம பக்கம் தான் திரும்பும், அதனால நிறைய சஸ்பெக்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. 2 வாரத்துக்கு மேல மிலந்த க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. அப்பதான் 3 பெண்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல இவர் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த 3 பேர்கிட்டயும் பேசலாம் நினைச்சிருப்பாங்க. தீபக் தான் போன் பண்ணி அவங்க 3 பேர்கிட்டயும் பேசியிருப்பாரு. உங்க 3 பேருக்குமே ஒருத்தனால பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், அவன் கதையை முடிக்கிறேன், 500 ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அவங்க ஓகே சொன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா 3 பேருமே வேணான்ற மாதிரி கட் பண்ணிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மிலந்து மேல கோவப்படுற நிறைய பேர் இருக்காங்க. அவன் இறந்து போனாலும் நம்ம மேல மட்டும் டவுட் வராது, எல்லார் மேலயும் தான் போகும்ன்றதுக்காக இவங்க கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க.
ஆக்சுவலா வீட்டை பத்தி பார்வதிக்கு நல்லா தெரியும்ல, பார்வதி கிட்ட இவங்க பேசியிருப்பாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் தீபக் கூட தூரத்து சொந்தக்கார அக்காவா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. ஈஸியா கதையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. சோ மில்லந்து கதையை இவங்க 2 பேர் சேர்ந்து தான் முடிச்சிருக்காங்க. பார்வதியும் இதுக்கு உணர்ந்து அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. சம்பந்தப்பட்ட 3 பேரையும் இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.